நம்ம ஏதோ பிரிச்சு வந்துட்டோமா போட்டிருக்கோம். பட்டாபுரம் தாம்பரம், லெஃப்ட் போனால் தாம்பரம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனால் செம்பரம்பாக்கம் போயிடலாங்க. பிரிட்ஜு கடையில் போந்து போனோம். இந்த செம்பரம்பாக்கம் ஹிஸ்ட்ரி காலைல கேட்டு பார்த்தேங்க. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. அது என்னென்னா, இந்த செம்பரம்பாக்கம் வந்து ராஜராஜ சோழனோட பையன் ராஜேந்திர சோழன் இருக்கார்ல, அவர் தாங்க இந்த செம்பரம்பாக்கம் அணைக்கட்டு கட்டினாராம். அதுக்கப்புறம் ரெனோவேஷன் பண்ணுறதுக்காக ஆங்கிலேயர் இது பிரிட்டிஷ்க்கு அவங்க வந்து 1-2 வீடு இருக்குங்க, ஒரு ஏரியா இருக்குது. பிரிட்டிஷ் காலத்தில் வந்து அவங்க வந்து நீர்மட்டம் ரொம்ப கம்மியாக தேக்கி பிடிக்குது, இன்னும் கொஞ்சம் தேக்கி அதிகமாக பிடிக்கணுன்ட்டு அவங்க கொஞ்சம் ரெனோவேட் பண்ணாங்களாங்க. எப்படி போகணும் நிர்வாகம் உள்ள பைக் எடுத்துன்னு போக முடியாதாண்ணா? ஷூட்டிங்கா? அப்புறம் எப்படி போகிறது? வந்துட்டேங்க. எப்படியாவது மேலே ஏறி என் ஃப்ரெண்டு மூலியமாக கெஞ்சி கூத்தாடி வந்தாச்சுங்க மேலே செம்பரம்பாக்கம் ஏரிக்கு. இருங்க, அந்த டவர் மாதிரி இருக்குல்ல, அங்கே போயிடலாங்க நம்ம ஃபஸ்ட்டு. அங்கே தான் அது நீர் மட்டம் எவ்வளோ இருக்கும், அந்த அடிக்கணக்கெல்லாம் எடுக்கிறது எல்லாமே அந்த இடத்துல தாங்க இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டது வேஸ்ட் ஆயிருமோ? கேட் ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு தெரியலையே. போட்டுட்டாங்க. வந்தாச்சுங்க டவரான்ட்ட. நம்ம பிரிட்டிஷ் காலத்தில் தாங்க கட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து ராஜராஜ சோழன் அவரோட பையன் வந்து ராஜேந்திரன் சோழன் கட்டினதாக சொல்கிறாங்க நிறையா பேர். அதுக்கப்புறம் வந்து அவங்க ராஜேந்திரன் சோழன் கட்டும்போது வந்து இந்த அணைக்கட்டு வந்து 18 அடியாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நீர் சேமித்து வைக்கணுன்ட்டு பிரிட்டிஷ் காலத்தில் வந்து 22 அடியாக கட்டினாங்க, மறுபடியும் மேம்படுத்தினாங்க. அதுக்கப்புறமும் இந்த ஆந்திராவில் இருந்து தண்ணி வருதுல்ல, அதையும் தேக்கி வைக்கிறதுக்காக இன்னும் 2 அடி அதிகமாக உயர்த்தணுன்ட்டு 24 அடியாக கட்டி வச்சுருக்காங்க இந்த அணைக்கட்டு. இந்த நான் நிற்கிறதா இந்த அணைக்கட்டு மட்டும் 9 கிலோமீட்டருக்கு நம்ம போகும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சைடு வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வரையிலும் போகும், இந்த சைடு தெரிலங்க எனக்கு. ஆனால் 9 கிலோமீட்டர் வரையிலும் இந்த அணைக்கட்டு போகும்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், இங்கேயும் போட்டு பார்த்தீங்களா எப்படி போட்டு வச்சுருக்காங்கன்ட்டு. பார்த்துங்க, 304.5 அடி கன அடி தண்ணியை வந்து இந்த இடம் சேமித்து வைக்குமாங்க. இது வந்து ஃபுல்லாக ரொம்ப நாள் வைப்போம்னா 2015 டிசம்பர் 1ஆம் தேதி தாங்க இது ஃபுல்லாக இருக்குது. தண்ணி நீர்மட்டம் ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் அந்த தண்ணி நீர்மட்டம் எப்படி இருந்துச்சுன்னா அணை உடஞ்சிக்கிட்டு தண்ணியை திறந்து விட்டாங்க 2015. அது இல்லாமல் வந்து இந்த இடத்துல வந்து மிதகு வந்து சிறிய மிதகு வந்து 19 இருக்காங்க, பெரிய மிதகு வந்து 5 இருக்கும். மிதகுனா வந்து நம்ம தண்ணி திறந்து விடுவோம்ல, அதை தான் நினைக்கிறேன். அப்புறம் இங்கே இது சிவலிங்கம் இருக்காங்க ஏரிக்குள்ளே. அது வந்து தண்ணி ட்ரை ஆகும்போது தான் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு அம்மன் கோயிலும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இப்போது நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த மிதகு, அது 5 மிதகு பெரிய மிதகுன்னு சொன்னதில்லைங்க, அந்த அங்கே தாங்க வந்திருக்கும். உள்ள போகலாம். இதாங்க அந்த மிதகு. இங்கே தான் தண்ணியை வந்து சிறை பிடிச்சி வச்சுருக்காங்க. சிறைனா அதாவது அடித்து வச்சுருக்காங்க. செயினை பாருங்கள், இவ்வளோ பெரிய செயின். மேலே போகலாமா என்னவான்னு தெரிலங்க. இப்போ இந்த இடத்துல வந்து வேலை நடக்குது, வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதனால் விடுவாங்களா என்னவான்னு தெரில. அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்கக்கிட்ட கேட்டு தாங்க வந்து வீடியோ எடுக்கிறேன். தண்ணி லைட்டாக போகுது. ஃபஸ்ட்டு வந்து இந்த இடம்லாம் ஏரியாக இருந்திருக்குங்க, ஏரின்னுன்ற ஆறாக இருந்திருக்கும் தண்ணி போகிறதுக்காக. இப்போ வந்து எது ஆறுன்னா கண்டுபிடிக்க முடியல, அந்த மாதிரி தாங்க இருக்குது. 5 பெரிய மிதக்குங்க. இங்கே மீட்ரு வச்சுருக்காங்க, அது தெரியல கரெக்டாக. நம்ம கேமராவில் ஜூம் ஆக மாட்டேங்குதுங்க, இல்லைனா ஃபுல்லாக காட்டலாம்.
எவ்வளோ அடிண்ணா தண்ணி இருக்கு? மொத்தம் ஐட்டமே 24 அடி தான் சொல்கிறாங்க. அதான் மொத்தம் 24 அடி தான். இப்போ எவ்வளோ ஹைட்டுக்கு தண்ணி இருக்குது? கரெக்டாக சொல்ல முடியாது. இதில் கரெக்டாக காட்டலண்ணா, 0 மேலே இருக்குது. அதான் கேட்கு. இப்போ இந்த இது வந்து இந்த கேட்டு மட்டும் ஒரு 8 அடி 10 அடி இருக்குமா? அதுக்கு கீழே இந்த தரை போட்டிருக்காங்கல்ல காங்கிரீட்டு, அது ஒரு 5 அடி 10 அடி இருக்குமா? மேலேயே வரும். அப்போனா ஒரு 20 அடி தண்ணி இருக்குமா? இருக்கும். இப்போ 20 அடி தண்ணி. மாதா காலேஜ் வரும், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இப்போனா இது ஆறு தனியாக அந்த இன்சைடு நல்லா தெரியுதுண்ணா, கட்டை போட்டிருக்காங்க. காலி இடம் தான் வந்துட்டு தண்ணி போடுறாங்க. கால்வா தான். ஓகே ஓகே. இல்லைன்ற மேலே வேலை நடந்துகிட்ருக்கு. நிறையா பேர் இங்கே சூப்பர்வைசர் அவங்க ஆப்ரேட்டரெல்லாம் வந்து பேசுனாங்க, என்ன எதுக்காக அப்படின்ட்டு. இந்த மாதிரி சின்ன சேனல்லாம் யூடியூப்காக வந்துருங்க எடுக்கிறேன் அப்படின்னா, சரி எடுத்துங்க அப்படின்னாங்க. அதாங்க நான் சொன்னல 5 பெரிய மதகு, அதாங்க மேலே போய் ஏறி பார்த்தோம். இப்போ வந்து தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி தண்ணி நிற்குதாங்க. சரி ஓகேங்க, வந்து செம்பரம்பாக்கம் சுற்றி பார்த்துட்டோம். 5 மதமும் பார்த்தாச்சு. இன்னும் 19 சின்ன மதகு இருக்காங்க, அதுவும் பார்க்கணும். அந்த சைடு ஆனால் வேலை நடக்குது, விட மாட்டேங்கிறாங்க. அந்த சைடு போனால் திட்டுவாங்க, எடுக்காதீங்க, இந்த பக்கம் எடுங்க, கீழே இறங்கி பாருங்கன்றாங்க. அது பார்த்துட்டோம். அப்புறம் ஒரு அம்மன் கோயில் இருக்காங்க, அது எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரில. அது இன்னும் அந்த சைடு போனால் இருக்குமா. மொத்தம் 9 கிலோமீட்டராங்க இந்த அணைக்கட்டு மட்டும். அவ்வளோதாங்க, ஏறி கிளம்ப போகிறோம். நம்ம ரொம்ப நாள் ஆச்சுங்க இங்கே வரணும். இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன், அப்போ வந்து இவ்வளோலாம் சுற்றி பார்க்கலங்க. அப்போ வந்து ஃப்ரண்ட்டில் நின்னோம், அங்கேயே தண்ணி பார்த்துட்டு கிளம்பி போயிட்டோம். ஆனால் இன்றைக்கி தாங்க தனியாக வந்து இவ்வளோ தூரம் சுற்றி பார்க்குறேன். நல்லா இருக்குது, டூரிஸ்ட் பிளேஸாக அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடம். அது இல்லாமல் சிஎம் சார் வர மாதிரி இருக்காங்க, அதனாலையும் அந்த வேலைலாம் நடக்குதுன்றாங்க. ஆனால் சிஎம் சார் எப்போ வருவார்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையில் முக்கால்வாசி பேருக்கு குடிக்கிற தண்ணி இந்த செம்பரம்பாக்கம் தண்ணி தாங்க. முக்கால்வாசி பேர் பெரிய சென்னையில் பொறுத்தளவுக்கு 4 ஏரி இருக்காங்க. அதில் வந்து பெரிய ஏரி செம்பரம்பாக்கம் ஏரி தாங்க. இந்த ஏரி தாங்க. என்னன்னா இப்போ வேலை கொஞ்சம் நடந்துகிட்ருக்குங்க. அதாவது அங்கே பழுதாயிடுச்சுல, அப்போது உடஞ்சிருக்குல்ல, அந்த இடம்லாம் இப்போது ரெடி பண்ணுறாங்க. இப்போ இந்த அணை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ராஜேந்திரன் சோழன் கட்டும்போது வந்து 19.5 கன அடி தண்ணி வந்து தேக்கி வைக்கிற மாதிரி இந்த அணைக்கட்டு கட்டினாராங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து 19லேருந்து 22 அடியாக உயர்த்தினாங்களாம் அந்த அணைக்கட்டை. அப்புறமும் இன்னும் ஆந்திராவிலேருந்து இந்த சைடு இருந்தெல்லாம் தண்ணி வந்துச்சுன்ட்டு அந்த தண்ணியும் தேக்கி வைக்கிறதுக்காக இன்னும் 2 அடி அதிகப்படுத்தினாங்களாம். 304.5 கோடி கன அடி தண்ணியை வந்து இதில் சேமித்து வைக்க முடியுமாங்க. இது எப்போ எந்த வருஷம் ஃபுல்லாகிடுச்சுன்னா, தேசம் இது 2015 வந்து இந்த அணைக்கட்டு ரொம்ப ஃபுல்லாகிடுச்சாங்க. அப்போ அந்த வருஷம் திறந்து விட்டாங்களாம் தண்ணி. அப்போ தான் போன வருஷத்தோ நவம்பர் மாதம் திறந்து விட்டாங்களாம். இப்போ அதுக்கப்புறம் தேக்கி வைக்கிற தண்ணி இப்போ 20 அடி தண்ணியாக வந்து நிற்குதாங்க. இன்னும் 4 அடி பேலன்ஸ் இருக்குது. நான் ஒருத்தர்கிட்ட மேலே கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல, அவர் வந்து நம்ம சேனல் என்னன்னு கேட்டு பேர் சொன்னோன்னே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டாருங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் அண்ட் ஷேர் மறக்காதீங்க பண்ணி வீடியோ. வேறு சவுண்டு வேறு கச்சாமட்டா மிஷின்ஸு ஏகப்பட்ட வண்டிங்க ஓடுது கீழே. எந்த வண்டி நீங்கள் போகாது, ஃபுல்லாக மெதுவாக தான் போகும்.